மக்களே, என்ன பொறுத்த வரைக்கும் பாடி ஷேமிங் இஸ் அன்அக்செப்டபிள். நானுமே ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி எல்லாம் பாடி ஷேமிங் பண்ணிருக்கேன். ஹானஸ்டா ஒத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல, யாராவது குண்டா இருந்தா அவனை குண்டன்னு சொல்லுவோம், கண்ணாடி போட்டு இருந்தா சோடா புட்டி அப்படின்னு சொல்லுவோம். நானா ரொம்ப ஹைட் கம்மி, அதனால பாத்தீங்கன்னா அந்த பிரேயர்ஸ்லாம் ஸ்கூல்ல எல்லாரும் நிக்க வைப்பாங்கல்ல, ஹைட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ல நிப்பேன். என்னோட ஹைட் கம்மியா ஒரு ஆள் வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்மளே ஹைட் கம்மின்ற மாதிரி எல்லாம் கலாய்ப்பாங்க, நம்மளுக்கு அது ஹர்ட் ஆகும். ஆனா நம்மளும் நிறைய பேரை கலாச்சிருப்போம். அது வந்து அறியாத வயசு. சம்டைம்ஸ் நம்ம மெச்சூர்டா இருக்கும் போதே நம்ம ஒரு சில பாடி ஷேமிங் நம்மளே அறியாம பண்ணிருப்போம். சோ நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் அதை மாத்திக்கிட்டேன். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு தான் பேசுவோம். அந்த வகையில ஜஸ்பிரீத் பும்ரா டெம்பா பவுமா பாடி ஷேம் பண்ணது இஸ் அன்அக்செப்டபிள். ஓகேங்களா? அந்த மௌனா அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி ஏதோ கலாய்ச்சாங்க அந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி. ரிஷப் பண்ட் அதுல இன்வால்வ், மேஜரா ஜஸ்பிரீத் பும்ரா தான். சோ அவர் அப்பாலஜிஸ் கேட்டாரா பவுமாவோட? ஏன்னா மேட்ச் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா அவர் ஷோல்டர் மேல கையை போட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க. அது அப்பாலஜிஸா தான் பெட்டரா இருக்கும். அண்ட் பவுமாவும் சரியான ரிப்ளை கொடுத்துட்டாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஓகேங்களா? சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சாரு, தரமான ஒரு டீ அடிச்சாரு, அவரோட கேப்டன்சி நறுக்குன்னு இருந்தது. முக்கியமா பிரசன்டேஷன்ல போய் என்ன சொன்னார்னா, என் சின்ன கையை வச்சு அந்த கேட்சை நான் சூப்பரா பிடிச்சேன்ற மாதிரி இன்டைரக்டா ஒரு டிக்கும் கொடுத்தாரு. பாடி ஷேமிங் இஸ் அன்அக்செப்டபிள் மக்களே.